ஒருத்தனுக்கு வந்து பழைய பொருள்லாம் ஒருத்தங்கிட்ட வாங்கி அதை போய் வெளில விற்கிறது அவனோட வேலையே. அதனால நிறைய பேரோட வீட்டுக்கு போய் ஏதாவது பழைய பொருள் இருக்கா அப்பெல்லாம் அவன் கேட்பான். அதே மாதிரி ஒரு நாள் ஒருத்தங்க வீட்டுல போய் கேட்கறான். அந்த வீட்டுல ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. இவங்க நிறைய பொருள்லாம் தராங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. இவன் கேட்கற எதுக்கு அது துணி போட்டு மூடி வச்சிருக்கீங்கன்னு அதுக்கு அவங்க எதுவுமே பதில் சொல்லாம அதையும் எடுத்துட்டு போ அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதனால இவனுமே அதை எடுத்துட்டு வந்துடுறான். இவன் எல்லாட்ட வாங்குற பொருளை போய் அவன் வீட்டுல வச்சுட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்களுக்கு விற்பானே அவன். அதனால எல்லா பொருளையும் அவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாக்ஸுமே அவன் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓபன் பண்றான். எல்லாமே கிளீன் பண்ணிலாம் முடிச்சிட்டான். அந்த குஷனுக்கு அடியில் ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் குஷனை தூக்கி அவன் பாக்குறான். பார்த்தா ஏதோ வாட்சோட மெக்கானிசம் மாதிரி அது பின்னாடி ஒரு மெக்கானிசம் இருக்கு. இவனுக்கு அது என்னன்னே தெரியல. அதுக்கு ஒரு கீ வேற இருக்கு. அந்த கீயை போட்டு அந்த பாட்டெல்லாம் அதுல இருந்து வருது. அவன் கூட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தங்கி இருப்பான். அவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு தெரியும். அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட இந்த டப்பா பத்தி அவன் பேசிட்டு இருக்கான். அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டும் நிறைய புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த டப்பாவை நீ வச்சுக்காது ரொம்ப ஆபத்தானது அப்பெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப இந்த பாக்ஸ்ல படுத்துட்டு ஆன் பண்ணும்போது மியூசிக் மாதிரி ஒன்னு கேட்கும். இப்ப இந்த பாட்டு ஆரம்பிக்கிறது முடிகிற வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள ஆவியே இருக்காது. இதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அதே ஒரு மாதிரி அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் மாறுது. அதனால அதை படுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். அதை அவன் பண்ணியுமே பாக்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றான். அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டுமே அதுல படுத்து பாக்குறான். அவனுக்கும் ரொம்ப பிடிச்சது. அதனால இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இதை வச்சு நிறைய தப்பான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு நிறைய பணங்கள்லாம் வேற கொள்ளை அடிச்சிருவாங்க. அவங்க அந்த பாக்ஸை யூஸ் பண்ண இவங்களுக்கு நிறையவே இல்னஸ் வந்துட்டே இருக்கு. மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஒரு பேய்லாம் தெரியுது. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஆயிட்டே இருக்கு. ஆனா அவங்க நிறைய யூஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் இறந்துருவான். அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி அவன் போய் அதை எரிச்சிருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒண்ணுமே ஆகாது.